எள்ளுதான் காயுதுன்னா எலி புழுக்கெல்லாம் என்னத்துக்கு உட்கார்ந்து காயுதுன்னு தான் தெரியல. என்ன எலி புழுக்க தனியா உட்கார்ந்து பெணாத்திரியே? யார பார்த்தலாம் எலி புழுக்கங்க? அட இல்ல மேனியா உங்களும் இல்ல, ஏதோ எலி புழுக்கன்ட்டு தனியா என்னமோ பெணாத்திட்டு இருக்கீல, என்ன சொல்ல வாரியேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். வேற ஒன்றும் இல்லை, உங்களை ஒன்றும் எலி புழுக்கன்னு நான் சொல்லலை. சும்மா இருங்க, பல்ல கட்டாதீங்களா? ஒருத்தர் இப்படி கோவமா இருக்கும்போது தான் பல்ல கட்டிக்கிட்டு டப்பாளுவோம்மா. நாங்க ஒண்ணும் பண்ணல. பத்திராளி அக்காவ அங்க நெருப்புக்கிட்ட இருந்து காஞ்சிக்கிட்டு எலி புழுக்கையும் சேர்ந்து காய்ச்சிங்க. அவ்வளவுதானே அங்க வெக்கையில குறைந்து குளிருக்கு காஞ்சிக்கிட்டு இருக்காவே எதம்மா. வேற எலி புழுக்கன்னு யார சொல்லியாவ? அதான் பெரிய பொண்ணு அப்படி சொன்னா. நல்லா கொனட்டு வாழுவேன். லட்சுமி தான் அவ புருஷன் மாலை போட்டவே மலையில இருந்து வாரான்னு அவ காத்து கிடக்கா அவ புருஷனுக்காண்டி. நீங்களும் எண்ணத்துக்குலாம் அவ்வளோர வீட்டுல இருந்து போர்வை பெட்டி சட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு முன்ன வந்து கிடக்கிய. எல்லாம் கொஞ்சம் பஞ்சாமிரதத்துக்கும் சிப்ஸுக்கும் தான். மலைக்கு போயிட்டு வேறையே கொண்டு வந்து தர பிரசாதத்தை வாங்கிட்டு போக வேண்டாமா? எல்லாம் நான் அதை விடிஞ்சா கொண்டு வந்து தரையாம்டேன். அதெல்லாம் தருவம்லா, குளிருக்குள்ள இடக்காதீங்க போங்க. வரதா இருந்தா அவ்வளோர வந்து குளிருக்குள்ள இடக்காளுவேன். நானும் சரி வேற வந்து இருக்கவளோல போங்கன்னா சொல்ல முடியும்னு இருக்கேன். இல்லை நான் காலையில கொண்டு வந்து தாரேன். போ போய் வீட்டுல போய் வேணா போய் தூங்கு. இக்க நீங்க வேற சும்மா இருங்க, அதையே கேட்டாவலன்னு சும்மா சொன்னேன். நியூ இயர் செலிப்ரேஷனை முடிச்சுட்டு தான் போய் தூங்குவேனா. ஆமாம், ஸ்பீக்கர்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம். 12 மணி டான் ஆனதும் விஷ் யூ த ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு கமலஹாசன் சாங்கை போட்டு என்ட்ரி போட்டு ஹாப்பி நியூ இயர் வந்ததே சாங்கெல்லாம் எல்லா ஹாப்பி நியூ இயர் சாங்கையும் போட்டு முடிச்சுட்டு ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு தான் வீட்டுக்கு கிளம்புவோம். எல்லாம் பெரிய பொண்ணு வாம் புருஷனை மலைக்கு போயிட்டு வராருல, நீ அங்க வீட்டுல போய் காவலுக்கு இருக்காண்டாமா? இங்க வந்து கிடக்க. அதான் தண்டை பண்ணியே வரும்போது தானே எங்கள் வீட்டுக்காரன் வருவார். அதே வேணும்ல, வரட்டும் வரும்போது பார்த்துக்கிடலாம். அதானே புருஷங்க மலைக்கு போயிட்டு வாரான்னு வீட்டுல எல்லாம் சாமிக்கு எல்லாம் பூஜை பண்ணியதுக்கு எடுத்து வைப்பாவே கண்டிருக்கு. இங்க ஒருத்தி இங்க வந்து கடந்துக்கிட்டு கூத்தடிச்சிட்டு அடக்கா. மைனியை சும்மா இருங்க. ராத்திரி இந்த வாரம்னு இன்னும் இழுத்தடிச்சிட்டு அடக்காவ. 12 மணிக்கு உள்ளே வருவாங்களோ, 12 மணிக்கு அப்புறம் வருவாங்களோ, எப்போ வந்தாலும் சரி நியூ இயர் செலிப்ரேஷனை நான் முடிச்சுட்டு தான் போகிறதா இருக்கேன். நீங்கள் சும்மா கடங்க. என் புருஷன் நேராக வீட்டுக்கு தான் வருவாரா, இல்லைன்னா அவரு குற்றாலம் போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னாரு எங்கேயாவது கும்மால் அடிச்சுட்டு வாராரான்னு தெரியாது. அது வேற. என்னடா சொல்ற பெரிய பொண்ணு? ஆமாளா, அவர் மாலை போட்டது எதுக்கு? சிப்ஸ் வாங்கிறதுக்கு தானே. அவர் மலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே டூருக்கு பேக் பண்ணுற மாதிரி துணிமணியெல்லாம் சட்டிப்பட்டியெல்லாம் பேக் பண்ணார். அவ்வளோ அப்புறம் சத்தம் போட்டு பிடுங்கி வீட்டில் போட்டு சாமி கோயிலுக்கு போகும்போது இதை மட்டும்தான் தலையில் கட்டிட்டு போகணுன்னு அதுக்கப்புறம் அனுப்பி விட்டப்புறம் சரின்னு போனார். இனிமேல் வீட்டுக்கு வர மனம் இல்லாமல் எங்கேயும் இடையிலே கலந்துக்கிட்டு ஓடிட்டாரா என்னமோ தெரில. நானும் போனை போடலை, போனு ரீச் ஆக மாட்டேங்குது. ஐயே, அப்போ அவரு அங்க போய் மலையில வாங்கிட்டு மலைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்த சிப்ஸ் எல்லாம் அங்கேயே தின்னு தீத்துட்டு குற்றாலத்துல தான் சிப்ஸ் வாங்கிட்டு வருவாரு. எல்லாம் ஒரே சிப்ஸ் தானலா, என்ன இடம் தானே வேற. உனக்கு தேவை சிப்ஸ் தானே, வந்துடும். பயப்படாத உமா, பயப்படாத. ஏன் அதுக்கு இல்லக்கா, கேரளா சிப்ஸ் ஒரு டேஸ்ட், குற்றால சிப்ஸ் ஒரு டேஸ்டா இருக்கும். பார்த்துக்கிடுங்க, கேரளா சிப்ஸ் ஈடாகுமா? சின்ன கட்ட உழுவ தின்னுகிட்டே இருக்கணும் இவளுக்கு. அடா தின்னு கட்ட உழுவன்னு தான் ஞாபகம் வருது. லட்சுமி அக்கா கடங்காப்பி போட்டு தந்தியில கொஞ்சம் பச்சை கிச்சி போண்டாக்கிட்டா இல்லை 2 வெங்காயத்தை வெட்டியாவது பக்கடானங்காவது போட்டு தந்திருக்கப்படாதா? நல்லா காரசாரமா திட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆமாளா, எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த குளிருக்குள்ள எனக்கு கை காலு ஒன்னையும் நீட்ட முடியாம நானே சுருண்டு மடங்கி போய் போர்வைக்குள்ள இருக்கேன். பத்திராளியக்காக தான் போர்வையும் வேண்டான்ட்டவ ஒன்றும் வேண்டான்னு இருக்காவ. எப்படிதான் இருக்காவளோ தெரியல. எங்கள் மைனி ஐய போட்டிருக்க உடுப்புக்குள்ளே கை கால் எல்லாத்தையும் சுருட்டி வச்சுக்கிடுவாவ. ஐய போட்டிருக்கதே ஒரு அங்கி தானே, அந்த அங்கிக்குள்ளே கை காலெல்லாம் சுருட்டி வச்சா கரெக்டாக இருக்கும். நீ வாய மூடலா. இவ இருக்க இடத்துல இருந்தாலே இவ நீ கேவலப்படுத்திக்கிட்டு தான் இருப்பா. வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டு அந்த சின்ன பொண்ணு வராண்டங்க. இவ வந்தானே நான் வீட்டுக்கு போயிருவேன். அவ்வளோரும் கோலம் போட்டுட்டுல கிடக்காளுவே. விடிய போடவாளோல நம்ம தெரியல கோலத்தை. ஏமாவளும் என்ன போய் போடுன்னே அவ நான் காலையில போட்டுக்கிறியன்ட்டா. ஆமா, அவ்வளோ இருந்தா இங்க நின்று கோலம் போடியாவல, வேற எங்க வீட்டுல போய் கோலம் போடுவாவ? அது சரிதான், வீட்லயும் யாரும் இல்ல. சதீசம் கேக்கு வெட்டியன்னு பயல்வெல்லாம் என்னமோ கேக்கு வெட்டியான்னு நீ இருக்குன்னு அவனும் ஒரு பக்கம் ஓடிட்டான். என் வீட்டுக்காரன் ஒரு பக்கம் டீ கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டாரு. எல்லாரும் இங்க அங்கங்க ஓடியாச்சு. வீட்டை பூட்டி போட்டு வந்திருக்கு. ஏன் பயல்வ கேக்கு வெட்டியானுவலா? கேக்கு வெட்டியானுவனா போய் வாங்கிட்டு வரலாமே. சதீஷுக்கு ஒரு போனை போடுங்களே. அதெல்லாம் கேட்கலாம் கேட்டாச்சு. கேட்கலாம் ஒன்றும் அரைக்குள்ள கேக்கு தான் வெட்டியானுவலாம். அதனால அது அவனுக்கே பத்தாதுன்னு நான் பிள்ளைகள் சொன்னாலுவே. உனக்கு கேக் வேணும்னா உன் பிரியன்ட்ட கேட்டு வாங்கி தின்னலா? என் புருஷன் தானே வாங்கி தந்துட்டு தான் மறுவேளை பாப்பாரு பாருங்க. இன்னைக்கு 5 மணிக்கு போலதான் கடனை வாங்கி தங்கச்சியாருக்கு கொடுத்து அனுப்பி விட்டுருக்காரு, வழி அனுப்பி. அந்த 5 லட்ச ரூபா கடனை எந்த காலம் அடைக்க போறாரோ தெரியல. இப்ப போய் நான் கேக்கு கேட்டேன்னா என்னைய செருப்பாலே அடிப்பாரு.
அந்த பிசுனாரி பேட்டை கேட்கறதுக்கு நான் 4 வீடு பிச்சை எடுத்தே தின்ட்டு போலாம். இப்பயும் அதனால பண்ணிக்கிட்டு இருக்க. சும்மா இரு பெரிய பொண்ணு. பத்ராலிக்கா, எனக்கு என் புருஷனுக்கு அடிக்கடி ஒரே சண்டையா வருது. இனிமே இந்த புது வருஷத்துல இருந்தாவது எங்க 2 பேருக்கும் சண்டை வராம இருக்கணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களா. சண்டை வராம இருக்கிறதுக்கா பேசாட்டிக்கு அவன் இந்த வருஷத்தோட டைவர்ஸ் பண்ணிரு. ஐயக்கா, இந்த அளவுக்கு பயங்கரமான அட்வைஸ்லாம் ஒன்றும் வேண்டாக்கா. ஏதாவது சண்டை வராம இருக்கிறதுக்கு தான் கேட்டேன். நல்ல வேளை எங்க மைனி உன்னையும் விஷம் வைக்க சொல்லல. உன் புருஷனுக்கு இந்த வருஷத்தோட விஷத்தை வச்சிருந்து சொல்லியிருந்தா என்ன ஆவறது? இதெல்லாம் சும்மா இருங்களா, நல்ல நாளும் அதுவுமா என்னத்தையாவது பேசிட்டு அடப்பாளுவேன். வேற இவ்வளோ பண்ணியே கூத்துக்கு வேற என்ன லட்சுமியா இவ்வளோக்கெல்லாம் அட்வைஸ் பண்றது? இப்படிதான் பண்ண முடியும். உமா, புருஷன்னா ரொமான்டிக்கா லுக் விடுறது, பார்த்து பார்த்து ரசிக்கிறது, சோக்கு சொல்லி சிரிக்கிறது, எப்பயும் கொஞ்சுறது, இதெல்லாம் சினிமா சீரியல்ல மட்டும்தான் நடக்குது. நிஜத்துல சோறாக்கிட்டியா, வீட்டை பெருக்கிட்டியா, பிள்ளை குண்டிய கழுவிட்டியா, துணியை துவச்சிட்டியா, அப்படிதான் கேட்பாங்க. அதனால அதெல்லாம் எதிர்பார்க்காம வாழணும். அதுதான் வாழ்க்கை. அப்படி ஓட்டினாதான் குடும்பத்தை ஓட்ட முடியும். ஆமா, நான் கூட நானே என் வீட்டுக்காரர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணும்போது சீரியலு படம் அதெல்லாம் பார்த்து நல்லா ரொமான்டிக்கா பார்க்காரு, சிரிக்காரு. இதே பார்த்தா நம்ம வீட்டுக்காரர் இருப்பாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போலாம் என் போல போய் சிரிப்பா சிரிக்குது. அட பெரிய பொண்ணு, நம்மளாவது பரவாயில்ல, இந்த இங்க உள்ள சீரியலையும் படத்தையும் தான் பார்க்கும். இப்போ உள்ள பிள்ளைகளு கொரியன் சீரீஸை பார்த்துக்கிட்டு தெரியுதுவே, அங்குள்ள மாப்பிளமாய் வருவான்னு. எந்த லோகத்துல போனாலும் கிடைக்க மாட்டாங்கிறது தெரிய மாட்டேங்குது. என்ன உமாக்கா எங்களை பத்தி பேசின மாதிரி இருக்கு? கொரியன் சீரீஸ்னு? ஆமலா, உங்களோட பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படியா? நேத்து தான் எங்களுக்கு பிறந்த நாள் பத்தி தெரியுமா? ஓடா, அது யாருல? வீ பிறந்த நாள் பற்றி அது சொல்லுவா. ஓ, அந்த பையலா? ஆமா, பிடிஎஸ் எல்லாமே நம்ம ஆளுதான். ஆமா, சோனி பாஞ்சாலி, அவளுக்கு 7 ஆளு. எல்லாம் சின்ன பொண்ணே, வாயை இழுத்து வச்சு தச்சு போடுவேன். அம்மா என்ன பேச்சு பேசியானு பாரு. ஐயோ, எங்க அம்மா இருக்கதை மறந்து பேசிட்டேனே. எம்மா நல்ல பூமாரி. இவ சின்ன பொண்ணு என்ன எதுக்கு கோத்து விடுற? சிவனேன்னு இருக்கவள தெரியுமா? எனக்கு தெரியாது. நாள்ல சின்ன பொண்ணு. ஐயோ பூமாரி, கொஞ்ச நேரம் சும்மா இருப்ப. வீட்டுக்கு வாளா, வாயை இழுத்து வச்சு தச்சு விடியே. போச்சு சின்ன பொண்ணு இன்னைக்கு வீட்டுக்கு போய் செத்தா. அவளும் பிடிஎஸ் உயிரை தான் விடுதுவே. ஆம்பளை எது பொம்பளை எதுன்னு தெரியாம இருக்குன்னு சொல்லி இதை சதீச கிண்டல் பண்ணிட்டு அடப்பா. இது பிள்ளைகள் ஒன்றும் கேட்காதுவே. அது என்னமோ பண்ணிட்டு போகுது. ஏன் பெரிய பொண்ணு எங்க வந்துகிட்டு இருக்காரு? என்ன உங்க வீட்டுக்காரருக்கு என்னோட போன் அடிச்சு பாருலா. ஏக்கா, அவர் வரும்போது வரட்டுக்க. அவர் வந்துட்டாருன்னா எங்கள் மாமியார் உடனே வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுறோம். அதனால தான் நானே அவர் எனக்கு கொஞ்சம் லேட்டாக வரட்டுன்ட்டு இருக்கேன். நீங்கள் வேற போன் அடின்னுக்கிட்டு இருக்கீங்க. போனெல்லாம் அவருக்கு போக மாட்டேங்குது. போங்க. ஆமாய்யா, வீட்டுக்காரரும் போன் அடிக்கல. பக்கத்தில் வந்ததும் போன் அடிக்க பூஜை பண்ண எல்லாம் ரெடி பண்ணி வையினாரு. நான் முன்னாடியே எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன். அவர் வந்ததும் ஒரு விளக்க போட்டுட்டு பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். என்னென்னக்கா வாங்கிட்டு வர சொல்லியிருக்கியே? அவர் என்ன கொண்டாடுறாரா யாருக்கு தெரியும்? நான் வீட்டில் பொங்கல் பொங்கி எடுத்து சாமி முன்னாடி வச்சுட்டு வந்திருக்கேன். எல்லாருக்கும் அவர் என்ன கொண்டாடுறாரோ அதையும் வச்சு, அந்த பொங்கலையும் வச்சு சாமி கும்பிட்டு படைச்சி எல்லாம் கும்பிடணும்ல. கும்பிட்டு அதை எல்லாருக்கும் தரலான்னு இருக்கேன். சூடாக செஞ்சுருக்கலாம்லாக்க. இதிலே போட்டு காப்பி போட்டு அடுப்பில் பொங்கல் பொங்கிருக்கலாம்னு இருந்திருக்கலாம்ல. கொஞ்சம் பொறுமையா. இதுக்கு முன்னாடியே பொங்கனியே ஆறி போயிருக்குமே. இல்லை, சாமிக்கு செய்கிறதெல்லாம் நடுரோட்டில் வச்சா செய்ய முடியும். நம்ம தெருவில் கடந்து காப்பி போட்டு குடிச்சிட்டு அடக்கம் தின்னுக்கிட்டு சாமிக்கு அப்படியே செஞ்சு வைப்பாவே. அதை வீட்டிலே செஞ்சு வச்சாச்சு. ஆமாம், அதுவும் சரிதான். எப்போ ஓகே தானே? பாருங்க, சின்னதாக போட்டாச்சு. போதும். நல்லா இருக்கு. போதும் போதும். எப்போ சோனி 2026ன்னு எழுதலையா? அது அப்படியே மேலே சுற்றி போட்டுக்கலாம். இல்லை மேலே இல்லைன்னா கீழே அப்படியே ரவுண்டாக 2025 to 2026ன்னு போட்டு விட்ருவோம். நான் காலையில் தான் போடுவேன். இந்த குளிருக்குள்ளெல்லாம் என்னால் போய் போட முடியாதுப்பா. இப்போ பூமாரி வேணும்னா நம்மளும் இங்கே முடிச்சுட்டு அப்படி எல்லாரும் குளத்தையும் பார்த்துட்டு வேணா உங்கள் வீட்லேயும் போய் வேணா போட்டு வந்துடுவோம். இன்னும் 12 மணி ஆகதான் டைம் இருக்குல்ல. வேணா எல்லாரும் குளத்தையும் பார்க்க போவோம். ஆனால் எனக்கு இப்போ போடாண்டா, நான் காலையிலே போட்டுக்கிடுறேன். காலையில் சீக்கிரம் எந்திரிச்சுக்கிடுவியா? லேட்டாக தூங்கினா லேட்டாக தானே எந்திரிப்ப? இல்லை, எங்கள் அம்மா பாட்டுக்கிட்டு ஏதாவது சுப்பிரபாதம் போட்டு விட்ருவாங்க. அதனால் எழுப்பி முழுப்பு தட்டுறோம். அதனால் எழுந்திரிச்சிருவேன். கோலம் போடுறதுக்காண்டியாவது எந்திரிச்சிருவேன். காலையில் வேற கோயிலுக்கு போகணும்ல. நீங்களாம் வரலையாவ கோயிலுக்கு காலையில்? நாங்கள் லேட்டாக தூங்கிட்டு எப்போ முழிக்குமோ அதானே. நான்லாம் இனிமேல் நைட்டு போய் 12 மணிக்கு மேலே போய் தூங்கினேன்னா காலையில் 12 மணிக்கு தான் முழிப்பேன்னு நினைக்கேன். எங்கள் அப்பா இருந்தால் எழுப்பி விட மாட்டாவே எங்கள் அம்மையை. எங்கள் அப்பா வீட்டில எல்லாம் வெளியே போயிட்டாவன்னா எங்கள் அம்மா சுடு தண்ணியை பிடிச்சாவது மூஞ்சில் ஊற்றி எழுப்பிடுவா. பாவம் தான் சின்ன பொண்ணு. ஐயா, அப்பா அப்பா வந்தாச்சு. எம்மா அங்கே பாரு அப்பா. அடா, எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டாவ போல இருக்கே. போய் அப்போ சாமியை கும்பிட்டுட்டு வரேன். இனிமேலாவது அவர் ஒழுங்கா குடிக்காம கொள்ளாம கிடப்பாரான்னு பார்ப்போம்.
எக்கா எல்லாரும் உள்ள வாங்க, சாமி கும்பிடலாம். நீ முத போய் உங்க வீட்டுக்கார பாரு, நாங்க அப்புறம் வாரோம். ஆமாக்கா போங்க போங்க, போய் முத பூஜைலாம் பண்ணுவீல்ல, பண்ணி முடிச்சுட்டு கூப்பிடுங்க, நாங்க வாரோம். சரி இந்த வாரம் இருங்க. எல்லாம் பெரிய பொண்ணு நீ போலையா? ஆமாடா, எங்க வீட்டுக்காரன் வந்திருப்பாரு. அப்பனா எதுக்கு எங்க மாமியார் அப்ப இன்னும் போன் அடிக்காம இருக்கு எனக்கு? இவ எந்த அளவு ஒளிஞ்சு போறா, நம்ம பையல நம்மளே பாத்துக்கிடலாம்னு முடிவு எடுத்துருச்சு என்னமோ. அட நான் விடுவேனா, இரு நான் இந்த போய் பார்த்துட்டு வரேன். போ போ ஓடு, போய் உன் புருஷனை முத போய் பாரு. அட என் பிள்ளை வந்துட்டானே மலைக்கு போயிட்டு, என் ராசா. வாயா வாயா வாயா, பையனெல்லாம் எப்படி இருந்து? எல்லாரும் நல்லபடியா போயிட்டு வந்தாச்சா? ஆமாம்மா வந்தாச்சு. பெரிய பொண்ணுங்கம்மா. வந்ததும் வராததும் அவளை பத்தி ஏயா கேக்கா? வா வந்து முத சாமியை கும்பிடு, வழக்கு பத்தி இப்போ. இல்லைம்மா, அவளுக்கு ஃபோன் பண்ணே போக மாட்டேங்கு. அதான் என் ஃபோன்லையும் டவர் சரியா கிடைக்கல, சார்ஜும் கம்மியாகி போச்சு. அதான் அவளுக்கு ஃபோன் பண்ண முடியல. என்ன பண்ற, தூங்கிட்டாலோ? ஆமா ஆமா, உன் முண்டாடி தானே. அவன் நடராத்திரி ஆனாலும் தூங்குவாளாக்கும். அவன் இன்னைக்கு நியூ இயர்னு அவன் அங்க நடு ரோட்ல போய் நின்று ஆடிட்டு அடக்கா. நீ பாக்கலையாக்க வரும்போது? என்னம்மா சொல்றீங்க? நான் பார்க்கலையே. அங்க பயல்வ தான் மைக் செட்டு போட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு ஆடிட்டு நடந்த மாதிரி இருந்துச்சு. அவளை பார்க்கலையம்மா. அவன் அங்க லட்சுமி வீட்டு பக்கத்துல அவன் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பா. நீ அந்த பக்கம் போயிருக்க முடியல. ஓ, லட்சுமி அக்கா வீட்டு பக்கம் போயிட்டாலோ? அவளை போன் அடிச்சு கூப்பிட்டு பாருமா. என் போன்ல வேற சார்ஜ் இல்ல. அவ கடக்கா, நீ வா நம்ம சாமி கும்பிடுவோம். பிள்ளை தூங்கிருச்சு, இல்லாட்டினா பிள்ளைய நம்ம எல்லாம் சேர்ந்து கும்பிட்டுருக்கலாம். உன் பொண்டாட்டிக்கு ஊரு சவாரையும் அடுத்த வீட்டுல இருந்து கதை அடிக்கிறதுக்கே நேரம் அவளுக்கு சரியா இருக்கும். அவளுக்கு என்ன கவலை? பிள்ளை குட்டின்னு எதையும் நினைச்சு கவலைப்படுவாளா என்ன? எங்க வந்துட்டீங்களா? எங்க போன பெரிய பொண்ணு? எங்க உங்களை தாங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். எங்க ஊர் முனையிலே போய் காத்திருந்திய உன் புரியன கையோட கூட்டு வரதுக்கு? இல்ல லட்சுமி அக்கா வீட்டு பக்கத்துல அங்க தண்டை பண்ணினா மாலை போட்டுருக்கல. அவிய வந்தோடனே என் வீட்டுக்கார வந்துருவாருல, அவிய வந்து தெரிஞ்சுக்கிட்டு வரலாமேன்னு நினைச்சுக்கிட்டு போனேன். பாத்தியாயா, கேட்டுக்க. சரிம்மா விடு, நானும் அவிய கூட தானே போயிருந்தேன். சேர்ந்து ஒன்னா வருவோன்னு இருந்திருப்பா. அப்படி சொல்லுங்க. நீங்க இல்லாம நான் என்னானி வருத்தப்பட்டுட்டேன் தெரியுமா? நீ இருக்க அவ்வளோ வரும் கேட்க வெட்டனே நீங்க இருந்திருந்தா கேக்கு வாங்கி தந்து தரைச்சிருப்பிய. நானும் ஆர்டர் பண்ணாம விட்டுட்டேன். இனிமே எங்க போய் வாங்க ராத்திரின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க இல்லாம என்ன கவலையாகி போச்சு. அப்பையும் பாரு, கேக்குக்கு தான் அலையா, புருஷன் வந்ததுக்கெல்லாம் சந்தோஷம் கிடையாது. சரி எல்லாம் நின்று இப்படியே பேசிக்கிட்டு இருக்க போறியா, இல்ல சாமி கும்பிட்டுட்டு சட்டுப்பட்டு அடுத்த வேலையை பார்க்க போறியா? எத்தே வருஷம் முடிய போகுது. இந்த வருஷமாவது கொஞ்ச நேரம் வாய முடிக்கிட்டு நீ திட்டாம இருங்களேன். அதுக்கு நான் திட்டுற மாதிரி நீ நடந்துக்கிடாம இருக்கணும்ல. எங்க வாங்க பூஜை பண்ணிட்டு வருவோம். வா பெரிய பொண்ணு. ஐயா வா, சாமியை கும்பிடு. கொஞ்சம் வெயிட் பண்ணி, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, அப்புறம் தான் வெட்டணும். என்னல பாதி பேரை காணோம்? காசு கொடுத்தவன வராம கேக்க வெட்டிடாதீங்களே. 12 மணி ஆகும்போது எவன் அங்க இருக்கானோ அவனுக்கு தான் கேக்கு. அதுக்கு மேல நேரம் கழிச்சு வரவனுக்குலாம் கேக்கு இருக்காது. ஆமா ஆமா, வேற அவனுங்க வர வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? அப்படி சொல்லுங்க. சரி ரைட்டு, எந்த பஞ்சாயத்தையும் இழுத்து விட்டுறாதீங்க. ஒரு பஞ்சாயத்து ஆகாது, எல்லாம் ஏற்கனவே சொன்னதுதான். அந்த வரணும் வரலன்னா போறானுவ. வீட்டுல உள்ளவரும் குறைட்ட விட்டு தூங்கிட்டு இருந்தா யார் என்ன பண்ண முடியும்? அரக்குல கேக்குக்கு 1/2 மணி நேரம்லாம் காத்திருக்க முடியாது. இல்ல சதீஷ், நேத்து ஒன்னே மாதிரி ஒருத்தனை அங்க திருச்செந்தூர் பைபாஸ் ரோட்ல பார்த்தோம்ல, நீ எதுவும் போனியோ? பைக்ல மதியம் ஒரு 2 மணிக்கு சல்லுன்னு ஒருத்தன் போனான் பல்சர்ல. ஏது பல்சர்ல? அது நானு என்னை மாதிரி வேற எவனையாவது பார்த்திருப்பேன். நானாவது போறதா? அது ஏன்ட்ட ஏது பல்சர்? அதான் பல்சர்ல போனது, அது நீ இல்லைன்னு நினைச்சேன். இருந்தாலும் ஒருவேளை நீயா இருக்குமோன்னு பார்த்தேன். ஒரு சைஸுக்கு நீ தான் தெரிஞ்ச. பின்னாடி ஒரு பிகர் வேற இருந்துச்சு. அதான்ல நீயா இருக்காதுன்னு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணேன். இல்ல சதீஷ், ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்களா உலகத்துல? இருக்கலாம்ல, உலகத்துல எந்த மூலையில வேணாலும் இருக்கலாம். இங்க நம்ம நிலைமையே இம்புட்டு மோசமா இருக்குன்னா மீதி 6 பேர் என்ன ஒபாமாவா இருக்க போறானுங்க? அவனுங்க ஏதாவது ஒரு ரோட்ல பிச்சை தான் எடுத்துக்கிட்டு நடப்பானுவே. சரி, இந்த அரக்குல கேக்குக்கு 600 ரூபாய் ரெடி பண்ண எத்தனை பேர்ட்ட போய் பிச்சை எடுத்தோம்? அது சரிதான்ல. அத சொல்லு. சரில, சீக்கிரம் போனுக்குன்னு ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா கவுண்டிங் பாருங்களேன். டைம் ஆயிடுச்சுன்னா சட்டுப்பட்டுன்னு கேக்க வெட்டி தண்ணி விட்டு கிளம்புறதுக்கு. இரு நான் பாக்கேன். போக போக நம்ம நிலைமை எல்லாம் சரியாயிராங்க. எம்பிட்டு தூரம் தான் போகணும்னு தெரியல. நம்ம வாழ்க்கையும் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, ஒவ்வொரு வருஷமா கடந்து. வேறங்க கல்ற வரைக்கும் தான், சாவர வரைக்கும் இதே நிலைமை தான் இங்கேயோ. இல்ல டைமா பாருங்களேன். இன்னும் ஒருத்தனுவன் தோணன்னு பேசிட்டே இருப்பானுவன். வீட்டில் சதீஷ் ஃபீல் பண்ணாத, கடவுள் நல்லவங்கள தான் சோதிப்பாங்களாம். அதான் நானும் கேக்குறேன், என்னைய அதுக்கு சோதிக்கிறாரு? நான் அப்படி என்ன நல்லது பண்ணிட்டேன்னு என்னைய சோதிக்கிறாருன்னு கேக்கேன். இல்ல அமைதியா இருங்க, என்ன ஒரு நிமிஷம் தான் இருக்கு. அப்ப
அப்படியா? அப்ப இரு, நான் ஹாப்பி நியூ இயர் சாங் எடுத்து வைக்கேன். வெட்லா கேக்க சதீஷ். இந்த பாட்டி எல்லாருக்கும் நம்ம கடை சார்பா ஹாப்பி நியூ இயர். அதெல்லாம் சரிண்ணே, கடை சார்பா இன்னைக்கு டீ எல்லாம் ஃப்ரீ இல்லையா? என்னப்பா முதலுக்கு மோசம் பண்ணிடுவ போல இருக்க. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேனே, பயப்படாதீங்க. டீ காசுலாம் தந்துருவேன். ஹாப்பி நியூ இயர் என்னாச்சே? ஹாப்பி நியூ இயர் தலைவரே. என்னாச்சே ஒரு டீ ப்ளஸ் ஸ்ட்ராங்கா? இந்த போட்டா போச்சு, மலைக்கு போயிட்டு வந்தாச்சா ஆளு? ஆமா இப்பதான் வந்தேன். பிரசாதம் எதுவும் கொண்டு வரலன்னு நினைச்சுக்கிடாதீங்க, காலையில கொண்டாரேன். என் வீட்டம்மா இப்பதான் பூஜையெல்லாம் முடிச்சு எல்லாம் என்னாவ எல்லாம் எடுத்து பாத்துக்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? சரி உட்காரு, டீயை போட்டு எடுத்துட்டு வாரு. சரிண்ணே. தண்ணே வந்துட்டாவனா? சேகரம் அப்ப வந்திருப்பானே. என்னையா மலைக்கு போயிட்டு வந்துட்டியா? ஆமாம்மா வந்தாச்சு. இலைய கொஞ்சம் தள்ளி உட்காரு. தலைவரே வணக்கம், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். எப்படி போச்சு மலைக்கு போயிட்டு வந்ததெல்லாம்? சாமி தரிசனம்லாம் நல்லா இருந்துச்சா? அதெல்லாம் நல்லா அமோகமா இருந்துச்சு தலைவரே. நல்லபடியா போயிட்டு வந்தாச்சு. சரி, மாலை போடும்போது பொறுப்பா இருந்த மாதிரி மற்ற நேரமும் பொறுப்பா இரும். அந்த தப்பெல்லாம் இனிமே பண்ண மாட்டேனே. சரி நல்லா இருந்தா சரிதான். இந்தாப்பா தண்டை பண்ணி டீ எப்படி? கொண்டாங்கண்ணே. சூடா இருக்குல்ல? நல்லா சூடா வேணும் அந்த குளிருக்கு. சூடாதான் இருக்கு. குடி. நான் எப்பயுமே நம்ம கடைக்கு வரையிலுக்கு சூடாதான் கொடுப்பேன். போட்டு வச்சு ஆறெல்லாம் வைக்க முடியாது. பால் கொதிக்க எப்பயும் கிடக்கும்பா. உனக்கு தெரியாத நம்ம கடையை பத்தி? ஆமாண்ணே, அதனால தானே உங்க கடைக்கு வாரது. என்னதான் வெளியில வீட்டுல எங்க குடிச்சாலும் உங்க கடையில குடிக்க மாதிரி வராது இல்ல டீ. வீட்டுல நிம்மதியா ஒரு நாள் டீ குடிக்க முடியுமாண்ணே சொல்லுங்க? ஏன் பொண்டாட்டிலாம் வேலைக்கு அவசரமா கிளம்பும் போது கொதிக்க டீ கொண்டு வந்து கொடுப்பா. அதே வீட்டுல இருக்கும் போது டீ கேட்டு பாருங்க, ஆறி நாரி போன டீய கொடுப்பா. அதான் பொண்டாட்டிங்குது. ஏன் டீ ஆறி போய் இருக்குன்னு கேட்டா உனக்கு டீ கொடுக்கதே பெருசு. இதுல நீ இந்த கேள்வி வேற கேக்கியாக்கும். போ, இல்லாட்டினா வச்சுட்டு போன்ட்டு திட்டுவா. குடிக்கதா இருந்தா குடி, இல்லாட்டினா வச்சுட்டு கிளம்புன்னு. அதான் நான் எதிர்த்து கேட்டா அதுவும் கிடைக்காம போயிருமே. வேற என்ன பண்றது? என்ன அப்படியே குடிச்சிட்டு வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதுதான். அப்படிதான் ஆகிப்போச்சு ஆம்பளையலும் வாழ்க்கை. ஆமா ஏன் பொண்டாட்டியும் அப்படிதான் தருவேன். குடிச்சா குடி, குடிக்கலன்னா எந்திரிச்சு போம்பா. தலைவர் வீட்லயுமே அதே நிலைமை தானா? என் வீட்டுல எல்லாம் என் பொண்டாட்டி இருக்கும்போது டீ போடுறதே நான் தாப்பு. பாடுறா, பயங்கரமான காதல் மன்னன் போல இருக்கு. பொண்டாட்டிக்கு டீ போட்டு கொடுக்கதே இவருதானாம? பரவாயில்லையே. நான்லாம் இப்ப என் பொண்டாட்டிட்ட டீ எல்லாம் கேட்டு டீ குடிக்கதே விட்டுட்டேன். வீட்டுல வெளியில வந்து அப்படி குடிச்சுக்கிறது. நான் கூட நமக்கு மட்டும்தான் வீட்டுல இந்த பிரச்சனை இருக்கும்னு நினைச்சேன். பார்த்தா அவ்வளோ இருக்க இதே பிரச்சனை தான் போல இருக்கு. மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அதான் நான் இருக்கோம்ல, எல்லாரும் டீ குடிக்க காலையில வந்துருங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் பே. சரி எல்லாரும் இருங்க, நான் இழிச்ச வச்சு வீட்டுல போய் இதை கொடுத்துட்டு வந்துடுறேன். அவ பிள்ளையனால அவ புருஷன் விட்டுட்டாவது வரலாம், வரையே முண்டுங்க. ஆமா, அவ ரொம்ப ஓவரா தான் பண்றா. சரி, சின்ன பிள்ளைய வச்சிருக்கா, நம்ம என்ன பண்றது? சரி கொடுத்துட்டு ஓடி வந்துடுறேன். இருங்கக்கா, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு போயிருங்க. ஆமா பத்தியா, 12 மணி ஆயிட்டுல, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். என்னடே ஏக்கா, மக்களுக்கு சொல்லுங்க. நானும் வந்துட்டேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கணும்னு நாங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே, எல்லாம் நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். ஆமா, எங்க சார்பாவும் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். ஹாப்பி நியூ இயர். எக்கந்தக்க பிடிங்க, இது எங்க வீட்டு பிரசாதம். என்னடா பெரிய பொண்ணு, லட்சுமி அக்காவுக்கு மட்டும் கொண்டு வந்து ஏக்கா, அப்ப எங்களுக்குலாம்? அட நீ வேற சும்மா இருலாம். நானே ஏதோ சாக்கு சொல்லி வெளியே ஓடி வந்திருக்கேன். இதுல இவா ஒருத்தி உனக்கு தாரேன். இது லட்சுமி அக்காக்கு. ஐ, லட்சுமி அக்கா ஒரு பஞ்சாமிர்த டப்பா, பெரிய பொண்ணு ஒரு பஞ்சாமிர்த டப்பா, அப்புறம் 2 பஞ்சாமிர்த டப்பாவா? சூப்பர்.